12ஆம் வகுப்பு விடைத்தாள் நகல் பெற்றவுடன் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கும் முன்பாக மாணவர்கள் கவனிக்க வேண்டியது குறித்து விளக்கம் அளிக்கிறார் செய்தியாளர் சங்கரன். இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 1,10,000 மாணவர்கள் விடைத்தாள் நகல்கள் கேட்டு தேர்வுத்துறைக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். இவர்களுடைய விடைத்தாள்கள் அனைத்தும் ஜூன் முதல் வாரத்தில் தேர்வுத்துறையுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட இருக்கின்றன. உடனடியாக அந்த விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து 3 நாட்களுக்குள்ளாக விடைத்தாள் மறுமதிப்பீடு செய்ய வேண்டுமா என்று முடிவெடுத்தால் உடனடியாக மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வகையில் இந்த மறுமதிப்பீட்டில் ஒரு முக்கிய பிரச்சனைகள்லாம் இருப்பதை மாணவர்கள் உணர வேண்டும் என்று குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் மறுமதிப்பீட்டில் விண்ணப்பிக்கும் போது ஏற்கனவே வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்களை விட குறையவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த மறுமதிப்பீட்டில் வரக்கூடிய மதிப்பெண்கள் மட்டுமே இறுதியானது, அந்த மதிப்பெண்கள் மட்டுமே கணக்கில் கொள்ளப்படும் என்பதால் மாணவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். அதாவது இந்த விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்தவுடன் சம்பந்தப்பட்ட பாட ஆசிரியர்களுடன் அதேபோன்று பாட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பித்தால் கூடுதலாக மதிப்பெண்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று நன்றாக தீவிரமாக ஆலோசனை நடத்தி கூடுதல் மதிப்பெண்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது என்று கருதினால் மட்டுமே மறுமதிப்பீட்டிற்காக விண்ணப்பிக்க வேண்டும். அப்படி அவசர கோலத்தில் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பித்தால் ஏற்கனவே வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்களை விட கணிசமான மதிப்பெண்கள் குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை மாணவர்கள் மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். மறுகூட்டலை பொறுத்தவரை எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மறுகூட்டலில் ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் இந்த மறுகூட்டலுக்காக விண்ணப்பிக்கலாம். அந்த திட்டத்தில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மதிப்பெண்கள் கூட்டலில் தவறுகள் இருந்தால் அவை சரி செய்யப்பட்டு மதிப்பெண்கள் வழங்கப்படும். எனவே இந்த மறுமதிப்பீட்டில் பொறுத்தவரை மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது மிகவும் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பது தேர்வுத்துறையினுடைய கருத்தாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் சங்கரன்.